இருக்கக்கூடிய கொறடா விப் அது 2 தான் அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகள். மற்ற பதவிகளில் போட வேண்டும் என்று சொன்னால் அது பிறகு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அவர்களை கலந்து ஆலோசித்து மற்ற பதவிகளுக்கு யார் யார் என்பது வெளியிடப்படும். நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பணிகள் என்பது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவோம். மக்கள் பிரச்சனைகளில் இணைந்து செயலாற்றுவோம். அதே டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் காங்கிரசில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு சரியான முறையில் வேலை செய்யவில்லையோ என்ற கருத்தையும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் தேர்தலில் ஒரு தோல்வி ஏற்பட்ட பிறகு பலவிதமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், அவர்களும் காங்கிரசோடு கூட்டணியில் இருந்தார்கள். ஆகவே சொல்லப்படுகின்ற கருத்துக்களுக்கு 2 கட்சிகளும் தான் பொறுப்பாக வேண்டுமே ஒழிய ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது சரியாக இருக்காது. என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய கூட்டணி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வாரி இறைத்த காரணத்தாலும் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்த காரணத்தாலும் அது மட்டுமல்ல, ஓட்டு எண்ணிக்கைகள் ஆரம்பித்தவுடனேயே 10 மணிக்கெல்லாம் மோடி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து கூறியதுதான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுற்றதற்கு ஒரு முக்கிய காரணம். 41 இன்னும் நாளை நீங்க சொல்றாடி கிடைச்சது சந்தோஷமா. நீங்க சிதம்பரம் ஆதரவாளர்கள் இளங்கோவன் ஆதரவாளர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. போட்டியிட்ட 41 பேரும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்கள் பணியாற்றினார்கள். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி என்பது மீண்டும் தமிழகத்திலே 3ஆவதாக அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய இயக்கமாக இருப்பது நாங்கள் தான் என்பதை இந்த தேர்தல் மிகவும் தெளிவாக காட்டியிருக்கிறது. தேர்தல் தள்ளி போகவில்லை, தேர்தலை ரத்து செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திமுக கூட்டணி சட்டப்பேரவை ஒரு வலுவான ஜெயலலிதா அரசு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் உறுப்பினர்களை எம்எல்ஏக்களை விலைக்கான முயற்சி நடைபெறுது அப்படின்னு தகவல் என்னென்னமோ தகவல்கள் வரலாம். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையான தேசியவாதிகள். அவர்களை பொறுத்தவரையில் எந்த நிலையிலும் காங்கிரசுக்கு எதிராகவும் காங்கிரஸை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள். தனியார் பால் விலை உயர்த்தியதை இந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்போது அரசாங்கம் பால் விலையை கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு லிட்டருக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை 25 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு தேர்தலில் அவர்கள் வாக்குறுதி தந்தபடி 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற ஆவின் பாலை 25 ரூபாய்க்கு கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாக்குறுதியையாவது முதலில் நிறைவேற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய நேரடி காட்சியை தற்போது பார்த்தோம். சட்டமன்ற குழு தலைவராக KR ராமசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடாவாக விஜயதரணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனை செய்தியாளர் சந்திப்பின் போது EVKS இளங்கோவன் தெரிவித்த நேரடி தகவலை தற்போது பார்த்தோம்.